கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட சில வசனங்களில் பேச அவர் செவி கொடுப்போமா, அவருடைய சத்தத்தை கேட்போமா. இந்த காலை வேளையில் எதை கேட்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற வேளையில் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதங்களின் புத்தகத்தில் 5வது சங்கீதம் தாவீது எழுதுறதான இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 11வது வசனம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் கூட உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள், இந்த உலகத்தில் கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து மகிழ்ந்து கம்பீரிக்கக்கூடிய மக்களாய் காணப்படும். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிற அவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இந்த தாவீதுனுடைய அறிக்கை, அவர் என்ன கேட்கிறார்? நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக தொடர்ந்து பார்க்கின்ற வேளையில் அந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தாவே, தாவீது ராஜா கேட்கிறார், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யம் அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய கண்களிலே கிடைக்கக்கூடியதான மகா பெரிய தயவு, இரக்கம், நன்மை, இவைகளுக்கு பெயர்தான் காருண்யம். அவருடைய காருண்யம் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த இடத்துல காருண்யம் என்னும் கேடகம் என்று சொல்லப்படுகிறது. கேடகம் என்று சொன்னால் யுத்தத்தில் தங்களுக்கு வரக்கூடியதான ஆபத்துகள், எதிரியினிடத்தில் வருகிறதான அம்புகளின் மூலமாக, பட்டயங்களின் மூலமாக வருகிறதான காரியங்களை தடுத்து நிறுத்தக்கூடியதான காரியம் இதுதான் காருண்யம் என்னும் கேடகம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காருண்யம் என்னும் கேடகம் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவலைப்படாமல் அந்த கர்த்தரோடு கூட நடக்கின்ற வேளையில் அவருடைய காருண்யம் நம்மை முழுவதுமாய் காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வருகிறதான ஆபத்துகள் எல்லாவற்றையும் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே தடுத்து நிறுத்தி அவைகளை திசை விலகி போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதோடு கூட அவனை காருண்யம் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்க. நமக்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், ஆபத்துகள், பலவிதமான ஆபத்து நிறைந்ததான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் இந்த காருண்யம் என்னும் கேடகம் நம்மை தற்காத்து பாதுகாத்து சூழ்ந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் அந்த பாதுகாப்போடு கூட நடந்து செல்வோமா, கர்த்தர் நம்மோடு கூட வருவார், நம்மை காத்து கொள்ளுவார். அவருடைய காருண்யம் பெரியது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காருண்யத்தினாலே நம்ம காக்கப்பட்டவர்களாய் நடப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட உம்முடைய காருண்யம் பெரியது ஐயா. உம்முடைய காருண்யம் எங்களை வழிநடத்தக்கூடியது ஐயா. உம்முடைய காருண்யம் மட்டுமே எங்களுக்கு இருந்தால் அது போதுமானதாய் காணப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காருண்யம் இந்த நாள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.